அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم هل أنبئكم على من تنزل الشياطين تنزل على كل أفاك أثيم وقال نبينا صلى الله عليه وسلم كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமா. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மனக்கசப்பை அகற்றிக் கொள்வது என்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு. எனக்கு முன்னால் பேசிய அப்துல் நாசர் கொடுக்கப்பட்ட தலைப்பு நற்குணங்கள். ரெண்டுமே ஒன்றுக்கொன்று லிங்க் ஆனது. பெரும்பாலான ஆதாரங்கள் நாசர் சொன்னதை நான் சொல்ல வேண்டும், நான் சொல்ல வேண்டியது அவரும் சொல்லி இருக்கிறார். சில தலைப்பை ஈஸியா பேசிட்டு போயிடலாம். இந்த ஜாயிண்ட் தலைப்பு, உதாரணமா பல் டாக்டர் படிக்கிறாங்கல்ல, அதுக்கு மட்டும்தான் படிப்பாங்க. பல் டாக்டர், கண் டாக்டர் அதுக்கு மட்டும் படிப்பாங்க. இந்த காது மூக்கு தொண்டை இருக்குல்ல, அது 3 தலைப்பு ஒன்னா வச்சுக்குமா. பார்த்துருக்கீங்களா? லிங்க். காதை படிச்சா மூக்க படிக்கணும், மூக்க படிச்சா தொண்டையை படிக்கணும், அந்த மாதிரி மேட்ரு இது. அப்ப இதுல என்னன்னு சொன்னா, நல்ல குணம், காழ்ப்புணர்ச்சி, இந்த ரெண்டும் ஒரே தலைப்பு தான். நல்ல குணம், காழ்ப்புணர்ச்சி. சொன்னார்ல நாசர், அப்துல் நாசர், நல்ல குணம், மனக்கசப்பு, அதுதான் காழ்ப்புணர்ச்சி. இந்த காழ்ப்புணர்ச்சி மனக்கசப்பை ஓரளவு நீங்கள் விளங்கி இருக்கிறீர்கள். ஆனாலும் என்னுடைய ஸ்டைல்ல சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல வேணா அதை வித்தியாசப்படுத்திக்கலாம் இல்லையா? இது எல்லோருக்கும் தேவைதான். குறிப்பாக நிர்வாகிகளுக்கு தான் வேணும், உறுப்பினர்களுக்கு இல்லை, அப்படிலாம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு எல்லாம் எல்லோருக்கும் தான். அது பல்வேறு வசனங்களை நீங்கள் கேள்விப்படலாம். உதாரணமா சிம்பிளா சொல்றதா இருந்தா, அத்தீனு அந்நஸீஹா, எல்லா தௌஹீதர்களும் இந்த ஹதீஸ் தெரியும். மாநாடுகள் எல்லாம் பெரிய டிஷர்ட்ல பின்னால எழுதி போட்டு பரப்பிட்டு இருப்பாங்க அந்த ஹதீஸ. அத்தீனு அந்நஸீஹா, இஸ்லாம் என்பதே பிறர் நலன் நாடுவதுதான். மொத்த இஸ்லாமும் அதுதான். தீன்கிறது என்னது? பிறருக்கு நல்லது நாடுறது. அப்படின்னா என்ன? நம்ம எல்லாரும் விளங்கிதான் வச்சிருக்கோம், ஆனா அதை விரிவா விளங்கல, அவ்வளவுதான். இப்போ நாம் ஏன் இஸ்லாத்தை பிறருக்கு எடுத்து சொல்கிறோம்? யாரும் நரகத்திற்கு போகாமல் சொர்க்கம் போக வேணும், நல்ல நோக்கம் தானே, அது நல்ல நாடுறது தானே. யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நபி வழியே அதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல, நபியே கவலையால் உன் உயிர் போய்விட, உயிரை விட்டுறாதங்கிறான் ரசூலுல்லாஹ். கவலையில உயிரை விட்டுறாத. என்ன கவலை ரசூலுல்லாஹ்க்கு? உங்களுக்கு எனக்கு இருக்க கவலை மாதிரியா? நம்ம கவலை ஃபுல்லா துட்டுல தான் இருக்கு. பணம் இல்லைன்னா கவலை நொந்து நொம்பலப்பட்டுரும்.
பிள்ளைய படிக்க வைக்கணும், கல்யாணம் முடிச்சுக்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும், பொண்ணு பார்க்கணும், தங்க வாங்கணும், புடவை வாங்கணும், இப்படிதான் நம்ம கவலை இருக்கு. ரசூலுல்லாஹ் கவலை என்ன? இவர்களெல்லாம் உண்மையை ஒத்துக்கொள்ளாமல் நரகத்திற்கு சென்றால் எப்படி தாங்க போகிறார்கள்? அதான் ரசூலுல்லாஹ்வுடைய கவலை. உச்சகட்டமான கவலை இல்லை அது. நமக்கெல்லாம் கவலை வராது, கோபம் வரும். மார்க்கத்தை சொல்றோம், ஒரு ஆள் கேட்கல, கவலையா வருது, கேட்டா கேட்காட்ட போடா, கோபம் வருது. அவன் கேட்காட்டா நடந்து போயிடுவானே அப்படிங்கிற கவலை வரல. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழி வேறு, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வேறு. அதனால இந்த தலைப்புகளை நான் பேசுவதற்கு சில வசனங்களை, அந்த வசனங்களுடைய கடுமையை குறைக்காமல் பேசுகிறேன். அப்படி சில வசனத்தை நான் சொல்றேன். அந்த வசனம் எவ்வளவு, அந்த வசனத்தினுடைய ஸ்டைல பார்த்தாலே இவ்வளவு கடுமையா இருக்கா அப்படின்னு நீங்க விளங்கிக்கலாம். நான் வாசித்தேன், ஹல் உரப்பிக்கும் அலமன் தனஸ்ஸலு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் யாரின் மீது இறங்குகிறார்கள் என்பதை சொல்லவா அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. ஷைத்தான் இறங்குறானாமா. இந்த பேய் பிடிக்கிறது பிசாசு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் பிடிக்காது. ஷைத்தான் பிடிப்பான விளங்குதுல இருந்து. ஷைத்தான்கள் யாரின் மீது இறங்கு, ஷைத்தான்கள் இயற்கையில எல்லாத்தையும் ஒரு ஷைத்தான் இருக்கா, அதை தாங்க முடியல. இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா இருக்கு, நமக்கு எது என்ன வருது? அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான். ஷைத்தான்கள் யாரின் மீது இறங்குகிறான் என்பதை சொல்லவா? பொய்யர்கள் மீது அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. பொய், பொய்யர்கள் என்றால் யார்? இங்க எதை தொடருது? சில தலைப்புகள், சில விஷயங்கள் இந்த பொய்க்கு ஜாயின் ஆகும். எதெல்லாம் சொல்லட்டா? பொய், புறம், கோள், அபாண்டம், காழ்ப்புணர்ச்சி, ஒட்டு கேட்பது, எல்லாம் லிங்க் தான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த ஒண்ணு, இதுல ஒண்ணு இருந்தா போதும், எல்லா இபிலிஸும் வந்துடும். உதாரணமா கெட்ட கொலஸ்ட்ரால் வந்துருவீங்க, 10 நோய் கொண்டு வந்துடும். மோசமான கொலஸ்ட்ரால் தான் என்ன ஆகும்? பல நோய் கொண்டு வருவாங்க. சுகர் வந்துடும், பிரஷர் வந்துடும், கண்ணு பெயிரும், கிட்னி பெயிரும், என்னவெல்லாம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி மோசமான விளைவுகளை கொண்டது இந்த பொய்யும், புறமும், கோளும், அபாண்டமும், காழ்ப்புணர்ச்சியும், ஒட்டு கேட்டலும். இதற்குண்டான வசனங்களையாவது நான் சொல்ல போறேன். இந்த வசனங்களை நீங்கள் மனதில் நிறுத்திவிட்டால் உங்களை பொய்யும், கோளும், புறமும் உங்களை பாதிக்காது. நம்மளை அறியாமல் இந்த பாவங்கள் நம்மள கூடி வந்துடும். நல்லவங்கள்ட்ட, நல்லவர்களிடம், நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள்ட்ட கூட இது உட்கார்ந்து ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நல்ல அமல் செய்வீங்க. உதாரணமா சொல்லட்டா உங்களுக்கு, நடைமுறை சாத்தியம், பிராக்டிகலா சொல்லட்டா, நீங்க வீட்டுல தொழுவீங்க. பெண்கள் பெரும்பாலும் வீட்டுல தொழுவாங்க, ஆண்கள் பள்ளிவாசல் தொழுவாங்க. இந்த பள்ளிவாசல்லையும் புறம் நடக்கும், கோல் நடக்கும். வீட்லையும் புறம் நடக்கும், கோல் நடக்கும். பள்ளிவாசல் எப்படி நடக்கும் தெரியுமா? ஒரு ஜும்மாவுல புறம் பேசுவாங்க, புறம் பேச மாட்டாங்க, புறத்துக்கு பிளான் பண்ணுவாங்க. அப்படி செய்யலாம். ஜும்மால உட்கார்ந்துருக்கீங்க, அதான் விரிவா பேச முடியாது. இமாம் பேசும் பொழுது வாயை மூடி இருக்கணுமே. ஜும்மா ஆரம்பிக்கும் பொழுது இவர் சொல்லுவார் பக்கத்துல, டேய் ஆமா அண்ணன் ஒரு பச்சை சட்டை வர்றான்ல, ஆமா அவனை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். பிளான். ஏன்னா விரிவா பேச முடியாது ஜும்மாவுல. தொழுக முடிஞ்சவன அவன் விட மாட்டான், அவனை பத்தி அப்புறமா சொல்றேன். நீங்க என்ன இவன் எப்படி கொண்டே விடுது பாத்தீங்களா? அப்படி அழகா கொண்டு போயிடும். பள்ளிவாசல்ல உட்கார்ந்துருக்கான். பள்ளிவாசல் ஒருத்தன் பீடி சிகரெட் குடிப்பானா? பள்ளிவாசல் சாராயம் குடிக்கிறவங்க கூட பள்ளிவாசல் ஓரமா போவான், குடியாத. ஆனா இந்த புறம் பேசுறவன் பள்ளியில உட்கார்ந்தே பிளான் பண்ணுவான். அதே மாதிரி பெண்கள் வீட்டுல தொழுவுறீங்க அப்படி வச்சுக்குவோம். அதுக்கு நான் விஷயத்துக்கு வர்றேன். தொழுகையில முசல்லா தொழுக, அந்த முசல்லா வச்சுதானே தொழுவீங்க பெரும்பாலும். அதுல உட்கார்ந்து சலாம் கொடுத்தாச்சு. சலாம் கொடுத்தவன உங்க பையன் என்ன செய்யலாம், வந்துகிட்டு மெதுவா டிவியை போடுறான், ஒரு சினிமா பாட்டு. செய்தான் செய்தான், நான் தொழுகிட்டு தான் இருக்கேன், ஆஃப் பண்ணு. கரெக்டான பாயிண்ட். யாரு? தாய்க்காரு அழகா சொல்லுவா, ரைட். அந்த நேரத்துல மக வருவா, ஏமா பக்கத்து விட்டு பாத்திமா ஓடி போயிட்டாளா? எப்ப யாரு கூட ஓடலாம்? இது செய்தானோட மோசம். டிவியை போட்ட அவனை செய்தான்னு சொன்னீங்கள, ஓடி போயிட்டானா? இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அவர் எனக்கு முந்தி பேசும்பொழுது நிறைய துவாக்கள் சொன்னார். அந்த துவா நம்மள்ட்ட இல்ல, அதுதான் மெயின் காரணம். பிரார்த்தனைகள் இல்ல, கூட்டு துவா இல்லை. சரி, அவரவர் கேட்கணுமே, அது இல்லையே. எல்லோரும் சேர்ந்து ஒருவர் துவா செய்து மற்றவர் ஆமீன் சொல்வது இஸ்லாத்தில் கிடையாது. அப்படி ஒரு வழியை நபிகள் பெருமானார் காட்டித் தரவில்லை. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் காலையில் எழுந்ததிலிருந்து தூங்கும் வரை நமக்கு துவாக்கள் எத்தனையோ இருக்கின்றன.
அந்த துவாக்கள் அவன்கிட்ட இருக்கா இல்ல? உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே துவா கேப்பீங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார். அந்த வசனத்தோட சிலர் உலக விஷயத்திற்காக துவா செய்வார்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. உலகத்துல லாபம், படிப்பு, காசு, துட்டு, சுகம், இதுக்கெல்லாம் கேட்பிய. போனா போனா லேசா சரியா அல்லாஹ் சொர்க்கத்தை தான் காட்டிவிடும், அது தொட்டும் தொடாமலும். உலக விஷயத்திற்கு கேட்பதை விட மர்மை விஷயத்துக்கு உச்சாட்டமாக கேட்க வேண்டும். என்ன துவா? உதாரணத்துக்கு, ரப்பனா லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு. இந்த துவா கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் கேட்டா இத? யா அல்லாஹ், ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சி, மனக்கசப்பு, அதான் தலைப்பு. ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயாக. கெட்ட குணம் அது. தக்வல்லாஹ் ஹுஸ்னுல் ஹுல்க். உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய பயமும் நல்ல குணமும் தான் சொர்க்கத்தை தரும் அப்படின்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு எதுல கிடைக்கும்? அல்லாஹ்வை பயப்படணும், நல்ல குணம் இருக்கணும். இந்த நல்ல குணமும் இறை அச்சம் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த நல்ல குணம் எதுல கெடுது? காழ்ப்புணர்ச்சி தான் கெடும். பொறாமையில தான் கெடும். மோசமான ஒரு புத்தி. நல்லவர்களுக்கு அப்படி வந்துடும். எவ்வளவு பெரிய நல்லவர்களுக்கும் அந்த காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இருக்காது. தெரியுமா? எப்படி சொல்றது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வநஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின். மர்மையில் சுவனத்தில் காழ்ப்புணர்ச்சி அகற்றி விடுவோம். இங்க இருக்குன்னு அர்த்தம். எங்க காழ்ப்புணர்ச்சி நீங்க மர்மையில நீங்க அங்க காழ்ப்புணர்ச்சி வராது, பொறாமை வராது, நினைச்சதெல்லாம் கிடைக்கும். ஏன் காழ்ப்புணர்ச்சி வருது? வராது, இங்க இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? இங்க கேட்கணும், ரப்பனா லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு. யா அல்லாஹ், ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயாக. அடிக்கடி கேட்க வேண்டிய துவா. நம்மளை அறியாமலே வரும். சொல்ல போனால் இந்த காழ்ப்புணர்ச்சி அக்கா தங்கச்சி கடையில் இருக்கும், அண்ணன் தம்பி கடையில் இருக்கும். இருக்குமா? இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அக்கா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு, நான் நேரடியா பார்த்தது ஒரு ஊர்ல, ஒரு பஞ்சாயத்துல அக்கா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் பொழுது அத்தாட்ட பெரிய வசதி எல்லாம் இல்லை, ஏதோ சிம்பிளா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு அவ தங்கச்சிக்கு கல்யாணம், அப்பவும் வசதி இல்லை. ஆனா பணக்கார ஆள் கட்டிக்கிட்டு போயிட்டான் தங்கச்சிய, கோடீஸ்வரன், 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம். அக்கா தங்கச்சிகள சண்டை. அப்பன்ட்ட கேட்குது, என் தங்கச்சியை மட்டும் பணக்காரன் கட்டி கொடுத்துட்டு என்ன வந்து ஒரு பிச்சைக்கார பையன் கட்டி கொடுத்த அத்தாட்ட. அவ அத்தா என்ன செய்வாரு? மாப்பிள்ளை கட்டி பிச்சைக்கார பையன் தேர்ந்தெடுத்த கொடுத்த தான் புரிஞ்ச பிச்சைக்காரன் ஆயிட்டானா? தங்கச்சியுடைய நல்ல வாழ்க்கையின் காழ்ப்புணர்ச்சி தன் புருஷனை பிச்சைக்காரன் சொல்ல வச்சிருச்சு. எங்க கொண்டு கொடுத்து பாத்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் காசுதான் பெருசுன்னு. அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்றை நல்லது என்று கருதுவீர்கள். அது ஒரு உதாரணம் சொன்னார், அருமையான உதாரணம். அது பிளைட்ல அந்த பொம்பளைக்கு டிக்கெட் வந்தா பிளைட்ல ஏற முடியல. எவ்வளவு மோசமான இது அப்படின்னு நினைச்சிட்டா. பிளைட் வெடிச்சிச்சு. அப்பாடா, எல்லா பொருளும் இறைவனுக்குட்டான். ஏன் இவ்வளவு பெரிய முதல்ல ஒரு கவலை வந்தது? ஏன் கவலை வந்தது? பிளைட்ல போக முடியல, போகாம இருக்கிறது கெடுதி அப்படின்னு நினைச்சது. அதுக்கு பிறகு போகாம இருந்தா சரி. இவ்வளவு பெரிய வித்தியாசம் உலகத்தில் நடக்கு. ஒன்னா இது மாதிரி நடக்கு. ஆயிரக்கணக்கான ஆக்சிடென்ட்கள் இது மாதிரி நடக்கு, லட்சக்கணக்கான ஆக்சிடென்ட்கள் நடக்கு. அதனால நாம் என்ன செய்யணும் சொன்னா, சில துஆக்களை நாம் தினமும் செய்ய வேண்டும். அதுல ஒரு துஆ தான் இது, ரப்பனா லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு. யா அல்லாஹ், ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சி வேண்டாம். அக்கா தங்கச்சி வராது. அவளுக்கு ஈமான் இருக்குல்ல, அண்ணன் தம்பிக்கு ஈமான் இருக்குல்ல, உறுப்பினருக்கு ஈமான் இருக்குல்ல, நிர்வாகி ஈமான் இருக்குல்ல, எல்லாம் ஒட்டுமொத்தமா அடங்குற மாதிரி அல்லாஹ் சொல்லி தர்றான். ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயாக. இதுல நான் ஏற்கனவே சொன்ன ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் என்பதை சொல்லவா? பொய்யனின் மீது ஷைத்தான் இறங்குகிறான். பொய்யன்னா யாரு? யுல்கூன சம்அ, ஒட்டு கேட்பான். ஒட்டு கேட்கறதுல ஆரம்பிக்கிறதா இந்த பொய்யன் வருவான். பாக்தரும் காதிபோன், அவர்கள் பெரும்பாலும் பொய்யர்கள். இந்த ஒட்டு கேட்கறது என்ன? இந்த காதை கழட்டி போடுறதுமாங்க. யாராவது ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை போனா, பார்த்து பேசுறா, அவ காதை கழட்டி போட்டு போயிருப்பா, ஜாக்கிரதை வருதா நம்மள்ட்ட. என்ன அர்த்தம்? எங்க போனாலும் தொழுகையில பள்ளி வாசல்ல
உளப்பூர்வமா சுபஹானல்லாஹ் இல்லை. அதாவது ஒரு பெரிய ஆள் சுபஹானல்லாஹ்னு எண்ணாரம், சுபஹானல்லாஹ் 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 சுபஹானல்லாஹ்னு எண்ணிருக்காரு. ஒரு அழகான பொம்பளை இருக்கு, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். இது ஒரு பொம்பளையை பார்த்து சூப்பரா போராடலாம். வாய் சுபஹானல்லாஹ்ங்கிறது உள்ளத்தில் சுபஹானல்லாஹ் இல்ல. யோசிச்சு பாருங்க, எங்க கொண்டே விட்டுடுது. சொல்ல போனால் இந்த லாஜிக் இருக்க, இந்த சைக்காலஜி நபிகள் பெருமானார் சொல்லித்தாங்க. எப்படின்னு சொல்றீங்கடா, இந்த தொழுகையில இமாம் தப்பு செஞ்சுட்டான்னு வைக்குவோம், ஒரு ருக்கு செய்யாம போயிட்டாரு, சுஜூது போயிட்டாரு, அல்ல எந்திக்காம போயிட்டாரு வைங்க. ஆண்களா இருந்தா என்ன செய்யணும்? சுபஹானல்லாஹ் அப்படி சொல்லணும். ஆண்கள் என்ன செய்யணும்? சுபஹானல்லாஹ்ங்கணும். பொம்பளைல இருந்தா சுபஹானல்லாஹ் சொல்லக்கூடாது, கேள்வி தட்டணும். ஏன் பொம்பளை சுபஹானல்லாஹ் சொன்னா எடுத்துக்க, சுபஹானல்லாஹ்னா அசர்த்து எந்த பொம்பளை குரல்ல தெரியலையே அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சைக்காலஜிக்கு நீங்க நினைக்கிறீங்க. மற்ற நேரத்தில் குரல் வந்தா பரவாயில்லங்க, இங்க எல்லாம் குரல் வந்தா என்ன யாருக்கு பண்ண போவாது. ஏன்? நிறைய பேர் இருக்காங்கல்ல, என் மனசுல ஓடும். இவ்வளவு பேர் இருந்தா பெருசா உழைப்புல வராது. அதனாலதான் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தால் ஷைத்தான், இத்தனை இருந்தா ஷைத்தான் பெருசா வரமாட்டான். வருவான், இந்த மாதிரி கெட்ட நோக்கத்துக்கு வரமாட்டான், வேற நோக்கத்துக்கு வருவான். அப்படி ஆனால் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்காலஜியை புரிய வைக்கிறார்கள், எந்த இடத்துல எல்லாம் புரிய வைக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? ஒன்று ரெண்டு விஷயத்தை பாருங்க. அதை மாதிரி நம்ம நடக்கணும். நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், நடந்தா தான் வெற்றி. ரசூலுல்லாஹ் தான் மனைவிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? ஒரு இடத்துல நின்று பேசுறாங்க. ஒரு சஹாபி சும்மா போகாம இப்படி பார்க்காரு, மனச புத்தி யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இப்படி பாக்குறாரா? ரசூலுல்லாஹ் இதை கவனிச்சிட்டாங்க. வாங்க, என் ஒய்ஃப், என் மனைவி, என் பொண்டாட்டி. உடனே அவரு, உங்களையா சந்தேகப்பட போறோம், உங்களையா? இன்னும் ஷைத்தான் எஜிரிபி இப்னியாதும் மஜ்ரத்தமி. ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடுகிறான், ஜாக்கிரதை. அதுதான் மின் ஹமசாத்தி ஷயாத்தின் அல்லாஹ் குர்ஆன்ல. ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டு பாதுகாவல் தேடுங்கள். வருவான், எல்லாரையும் ஷைத்தான் இருப்பானே, ஷைத்தான் இறங்குவானே, ஒட்டு கேட்பானே. இந்த ஒட்டு கேட்கறது சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. இந்த ஒட்டு கேட்கிற ஒரு குடும்பத்துல ஒட்டு கேட்கிற ஒருத்தி இருந்தா போதும், மொத்த குடும்பம் ஃபனான். ஒரு பொம்பளை இருந்தா போதும். ஒரு 10 பேர் இருக்க இடத்துல ஒரு நிர்வாகத்துல ஒருதான் ஒட்டு கேட்கிறவங்க போதும், மொத்த நிர்வாகத்தை நாசமாக்கிறோம். அதனால இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல குணத்தை அல்லாட்ட போய் கேட்கணும். புறம் பேசுற விட்டால, புறம் பேசுறதுல ஒரு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ. இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனூங்கிறது நூத்துக்கணக்கான இடத்துல நம்ம கேட்டு நம்மளுக்கு புளிச்சு போச்சு. அது புளிக்க கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு ஒரு வசனம் வருதுன்னா அல்லாஹ்வின் கட்டளை வரப்போகிறதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மாவா அரசாங்க கட்டளைக்கு பயப்படுறோம்ல, கவர்மெண்ட் கட்டளை. கொரோனா வந்தவனே கட்டளைக்கு பயந்து செத்தாங்க. அவன் ஒரு வண்டியில போக முடியல, அரச கட்டளை. இவன் கட்டளை ஏமாத்துறான், கவர்மெண்ட் கட்டளை. உங்க வீட்டுல கரண்ட் பில் இல்லாம ஏன் கரெக்டா கட்டுறோம்? அரசு ஆணை. கட்டாட்டா பீஸ் முடின்னு போயிடும். பயம் வருதா? டிக்கெட் ஏன் ட்ரெயின்ல எடுக்கிறோம்? அரசு கட்டளை. நம்ம டிக்கெட் எடுக்காம போனா ஃபைன் போட்டுருவான். இவனுக்கு பயப்படுற நம்ம படைச்ச ரப்புல் ஆலமீன். கற்பனை பண்ணி பாருங்க, அல்லாஹ்வின் கட்டளை வரப்போகிறது. அல்லாஹ்வுடைய ஆணை. ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்ல போறான், அல்ல ஒரு ஆணை பிறப்பிக்க போறான் அப்படின்னு அர்த்தம். அப்படி விளங்கிக்கணும். சாதாரண ஈமான் இப்படிலாம் விளங்காதீங்க. அல்லாஹ்வின் கட்டளை, ஈமான் கொண்டவர்களே, வஃஅலுல் கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நன்மைகளை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இது அல்லாஹ்வின் கட்டளை. நன்மையை செய்யி. நம்ம நன்மை எவ்வளவு செய்திருப்போம்? எவ்வளவு நன்மைகளை செய்யறோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், திக்ர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஆனா ஒரு குர்ஆன் ஓதுறீங்க, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை நமக்கு தெரியும். குல் வல்லாஹ் சூரா 3 தடவை ஓது, குர்ஆன் ஓதுற நன்மை. இப்படி தினமும் ஓதி 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 எவ்வளவோ நன்மைகள் நம்ம சேர்க்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்றான், நன்மைகளை செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். ஆனால் வலா துபத்திரு அமாலக்கும், உங்கள் அமல்களை நாசமாக்கி விடாதீர்கள். நன்மை வீணாக்கிறாத. நன்மையை செய்வது முக்கியம், அதைவிட முக்கியம் நன்மையை பாதுகாப்பது. சம்பாதிக்கிறது முக்கியம் தானேங்க. லட்சமா கோடி கோடியா சம்பாதிச்சாச்சு. சம்பாதிச்சு அவ்வளவு சொத்து அப்படியே தீக்கராய் நாசமா போச்சு வாங்க முடியுமா? 10 கோடி ரூபாய் வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு, சம்பாதிச்சிட்டிய 10 கோடி பயங்கரமான புயல்ல மொத்தமா அழிஞ்சு போச்சு. அதை தோப்பலாம், அட்டாக் வந்துருமே.
கோடி கோடியா சம்பாதிச்சுனா அட்டாக். அப்ப கோடி கோடியா சேமித்த நன்மைகள் நாசமா போச்சுன்னா சாதாரண விஷயமா அது? இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுது நோன்பு வச்சு அமல் செய்து திக்ர் பண்ணி சேர்த்து சேர்த்து ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாம அமல்கள் நாசமாவணுமா? பல அத்துபத்தில் அமலுக்கும் அமல்களை வீணாக்கி விடாதீர்கள். அமல்களை வீணாக்கி விடாதீர்கள். எப்படி எல்லாம் வீணாகும் ஓரளவு ஏற்கனவே சொல்லிட்டு இன்னும் நான் சொல்றேன், வீணாக்கி விடாதீர்கள். அடுத்து ஒட்டு கேட்காதீர்கள். ஒரு வசனம் சொன்னா, ஒட்டு கேட்பது ஒரு ஆளுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், அவன் பொய்யெல்லாம் தரப்பான். வச்சுக்கிறது எந்த பொம்பளை ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாளோ பொய் சர்வ சாதாரணம். ஒரு எப்படி 10 கால விழும் 50 சேர்த்து சொல்லிடுவான். அவ்வளவுதான் ரசனையா இருக்கும். ஒரு 4 கால விழும் 40 சேர்த்து சொல்லுவா. தெரியுமா அப்படி உள்வயத்திலிருந்து சொல்லுவா பாரு. அப்பவுமே பயங்கர மோசம் வேண்டாம். ஆயிஷா கேள்விப்பட்டியா வந்துட்டா ஷைத்தாயிடுவான். ஞாபகம் வச்சுக்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைசலாம் ஆயிஷா நல்லா இருக்கியானா இது நார்மலான பேச்சு. விஷயம் தெரியுமா அடி வயதுலன்னு சொல்லுவா. சி என்னது இது? இந்த ஒட்டுக்கை ஏன் நிறைய பேர் சிரிக்கிறீங்களா? என்ன அர்த்தம்? யாரெல்லாம் பாதிச்சிருக்கேன்னு தெரியலையே. கேட்டீங்களா? அப்போ ஒட்டு கேட்கும் பழக்கம் ஒரு ஆளுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டா காதுல உழாது இல்லைங்க. ஒரு பாதி உழுதுருக்கும், இன்னும் பாதி அவனா பிக்கப் பண்ணுவான், எக்ஸ்ட்ரா சேர்த்துருவான். பாத்திமா ஒருதங்க கூட ஓடி போயிட்டாளான்னு கால விடும். தெரியுமா ஓடி போய் உள்ள உண்டாயிட்டாங்க. விடு. இது பெண்கள்கிட்ட இருக்கும், ஆண்கள்கிட்ட இருக்கும். பெண்கள்கிட்ட இருக்கும், ஆண்கள்கிட்ட இருக்கும். அப்ப இந்த பொய் சொல்லக்கூடிய வழக்கம் எங்கிருந்து உருவாகும் என்றால், பொய்னா எத்தனையோ பொய் இருக்கு, அதெல்லாம் பாதிப்பாது. பிறரை பாதிக்காத பொய்யை பத்தி எல்லாம் இங்க பேசல. பிறரை பாதிக்கக்கூடிய பொய். பொய் சொல்லாத மனுஷன் இருக்க முடியாது. மனைவிட்ட பொய் சொல்லலான்னு ரசூலா சொல்றாரு. தன் மனைவியிடம் பொய் சொல்வது குற்றம் இல்லைன்னு இருக்க. மனைவிட்ட 100க்கு 100 உண்மையை சொன்னா எப்படி வாழ முடியுமா? இப்ப பொய் இவ்வளவு சொல்லுவா. பொய் தானே சொல்றீங்க. மனசுக்குள்ள கள்ளி கண்டுபிடிச்சிட்டாள. இதெல்லாம் அடக்கும். எல்லாருக்கும் உள்ளதானே. பொய் இல்லாட்ட வாழ முடியாது. 10:30 மணிக்கு வர்றாரு புருஷக்காரரு, 11 மணிக்கு நைட்ல வர்றாரு. எங்க போனீங்க? உண்மையை சொன்னா சிக்கிறோம இல்ல, பள்ளிவாசல தொழுதுட்டு அப்படியே மார்க் விஷயமா பேசிட்டு அப்படியே 12 மணி ஆயிடுது. தவிச்சு பார்த்து பொய்ன்னு தெரியும். சரி சரி படுங்க, மனைவிக்காரி படுங்க அப்படின்றான். காலையில சுபுக்கு அந்த அம்மா கரெக்டா தொழுதுடும், மனைவி தொழுதுடும் கரெக்டா. இவர் கொரட்டோட தூங்கிட்டு இருப்பாரு. ஏங்க சுபுக்கு டைம் ஆச்சு எந்திக்கிறேன். என்ன தவிச்சமா படுத்து கிடக்கு அப்படி ஆயிடும். ஏன் பொய்? 1 நேரம் 10 மணிக்கு சொன்னா ராக்கதைகள் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களே. எங்க ஊர் சுத்தி வந்து தவி ஜமாத் பள்ளியை சொல்றது, தவிதால் பள்ளிய போடுறது, இதெல்லாம் அநியாயம். இதெல்லாம் நீங்க சிரிக்கிறீங்க. பிராக்டிக்கலா எவ்வளவு பெரிய விளைவு தெரியுமா அது? இன்னும் சொல்ல போனால் உச்சகட்டமான ஒரு விஷயம் இருக்கு. பொய்யை சொல்லி 2 பேர்களை சேர்த்து வையுங்கள். கேள்விப்பட்டீங்களா? 2 பேருக்குள்ள சண்டை, சேர்த்து வைக்க பொய் சொல்லு. இவன் திட்டிட்டு இருப்பான், அந்த நாயை செருப்பால் அடிப்பம்மா. காலை விழுந்துட்டு நான் உண்மையைத்தான் சொல்வேன், ஒன்னு அங்க சொல்றான், ஒன்னு செருப்பால் அடிப்பானமா, நான் விளக்கு பார்த்தால் அடிப்பேன். அவ்வளவுதான், லடாய் வந்துடும். எப்படி பொய் சொல்லணும்? நான் அங்கதான் பார்த்தேன், அவன் செருப்பால் சொல்லிட்டு இருக்கான். போன ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கான். என்ன சார், என் நண்பனை சத்தம் போட்டவன், மடத்தனமா செஞ்சிட்டவன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்ல. அந்த பொய் என்ன செய்யும்? அவனுடைய வேகத்தை குறைக்கும். நானும் தான் பேசிட்டேன். எப்பவுமே ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்னா வழக்கத்துல இருக்கு, அதை மட்டும் தான். மற்ற அவ்வளவு இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும். ஏன்னா சில சில வார்த்தைக்கு தமிழை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஒரு ஆள் கிராமவாசி வந்திருக்காரு. உங்கள் ஊரில் பேருந்து நிலையம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மா பாவம், பேருந்து நிலையம் அப்படி ஒண்ணு இல்லையத்தா. ஏமா பஸ் ஸ்டாண்டுமா? அடே பஸ் ஸ்டாண்டா, அப்படி தமிழ்ல ஹெல்னா. சில வார்த்தைகள் வந்து வழக்கத்தில் இருக்கு. ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அப்படிம்பாங்க. இங்க இருந்து என்ன வருதோ அதுதான் திருப்பி வரும். உங்க வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு அப்படி வச்சுக்குவோம். அந்த நேரத்துல டீயை குடிச்சிட்டு நீங்க என்ன சரியா உங்க வீட்டுல உங்க குழந்தைகள டீயை குடிச்சிட்டு கிளாஸ வாசல்ல வைக்குது. வாசல்ல
புருஷக்காரன் உள்ள வர்றாரு. வரும்பொழுது கண்ணு பார்க்காம ஓங்கி ஒரு எத்திட்டு, மூதேவி மூதேவி கலாசங்கரையா வைக்கிறது இவரு. கண்ணு என்ன பொட்டையா குருடா பார்த்து வர வேண்டிய எனக்கு இப்படித்தானே வரும். இதை அப்படியே மாத்தி யோசிச்சு பாருங்க. அழகாக சொல்வதுன்னு, அழகிய வார்த்தைகளை பேசுவது, கண்ணியமாக பேசுவது. எப்படி கலாசை ஏத்திட்டாரு, பார்க்காம மடத்தனமா இதை ஏத்திட்டேன் அப்படின்னு சொல்லிப்பாரு. உங்க பொண்டாட்டி, நீங்க என்னங்க செய்வீங்க, நான் தாங்க மடத்தனமா எடுக்க மறந்துட்டேன் அப்படி ஆயி. இதுதான் சொல்லும் விதம்னு அர்த்தம். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டைல். அழகாக கண்ணியமாக பிறர் கோவிக்காத அளவுக்கு உண்மையை சொல்வது. எவ்வளவு கரெக்டா சொன்னாலும் கோவிப்பா, அதை பத்தி கவலை இல்லை, அது வேற சமாச்சாரம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஒட்டு கேட்பது பொய்யை உண்டாக்கணும் அந்த வசனம் இருக்க, இன்னொன்றும் பொய் அப்படிங்கிறாங்க. பொய் எங்கெல்லாம் வருது பாருங்க, எந்தெந்த பாவத்தில எல்லாம் பொய் சேருதுன்னு பாருங்க. கஃபா பில் மரி கதிபன் யுஹதிஸ பிகுல்லி மா சமிஅ. ஒருவன் பொய்யன் என்பதற்கு அளவுகோல் என்ன தெரியுமா? காதில் விழுந்ததையெல்லாம் பரப்பி கொண்டிருப்பான், நன்மையை பரப்ப மாட்டான். மொபைல்ல ஒரு ஹதீஸ் அனுப்பிவிடுங்க, அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டான். ஒரு தப்பான ஒரு விஷயம் சொல்லுங்க, உலகம் ஃபுல்லா பரவும். சவுதி, துபாய், குவைத்ல இருந்து போன் அடிக்கிறாங்க, 10 ரியால் செலவழிச்சு. ஏங்க அங்க பக்கத்து வீட்டுல அவன் யாருடைய ஓண்டாண்டியில ஓடி போயிட்டாரா, என்னாச்சு? இவோ 10 ரியால் செலவழிச்சு, 10 ரூபா 10 ரியால்னா 200 ரூபாச்சு. 200 ரூபாய் செலவழிச்சு அந்த புறத்தை கேட்கறான், என்ன நடந்ததுங்கிறான். அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம்னா சந்தோஷமா இருக்கு அவனுக்கு. இது நம்மள்கிட்ட வரக்கூடாதுங்கிறது தான் பேசுறேன். இந்த கதையை கேட்டு ரசிப்பதற்கு பேசல. இந்த மாதிரி மோசமான குணம், தன் விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டு எல்லாம் பரப்பி தள்ளணும். இன்னைக்கால ஷேர் பண்றாங்க, ஆமா ஷேர் மொபைல்ல இப்படி ஆயிப்போச்சு. ஒரு விஷயத்தை ஷேர் பண்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்னும் அதிகமான ஏமாற்றங்களை இந்த மொபைல் மூலமா தான் நடக்குது. ஆன்லைன்ல வாங்கினா இல்லையா, அதுல நிறைய ஏமாற்றங்கள், அது வேற தலைப்புன்னு வைங்களேன். இந்த மாதிரி பொய்கள், இந்த மாதிரி புறங்கள், காதில் விழுந்ததெல்லாம் சொல்வது என்ன ஆகும்? அதுக்கு அடுத்தால் கிதுபு யஹ்தில் ஃபுஜூர் நாங்கிற சொல்ல எல்லாமே எப்படி தொடர்புடையன்னு பாருங்க. இந்த வசனத்தை, இந்த ஹதீஸ குர்ஆன் வசனத்தோடு. பொய் பாவங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொய் இருக்குல்ல, என்ன ஆகும்? எல்லா பாவத்தையும் உள்ள வச்சுக்கும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க, மற்ற பாவம் தனித்தனியே இருக்கும். பொய் சொல்றவன்ட்ட எல்லாம் ஒண்ணு சேர்ந்துரும். அதை விளங்குற மாதிரி ஒரு சாம்பிள் சொல்லட்டா. ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறான், ஒருத்தன பேசுறான். அவன் சொல்றான், டேய் நீ பீடி சிகரெட் குடிப்பியான்னு அவன்கிட்ட கேட்கறிய. குடிக்க மாட்டாங்க, சத்தியமா சத்தியமா குடிக்க மாட்டேன். சாராயம் சத்தியமா குடிக்க மாட்டேன். வட்டி சத்தியமா செய்ய மாட்டேன். ஒரு பாவம் செய்ய மாட்டேன்பா. பொய் சொல்லுவியா? பொய் சொல்லுவேன். இத்தனையும் பொய்யா போச்சு. இவ்வளவு பொய். குடிக்க மாட்டேன்னது, பீடி குடிக்க மாட்டேன்னது உள்ளடங்கிடுதா? பொய் அவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம். குடும்பத்தை கொலைத்து விடும் பொய் என்பது. அதனால பொய் என்பது ஒட்டு கேட்க வைக்கும், பொய் என்பது குறை சொல்ல வைக்கும், பொய் என்பது அபாண்டத்தை சொல்ல இல்லாத சொல்ல வைக்கும். இப்படி சொல்ல வச்சு இது எங்க இருந்து வரும்? புறத்துல ஆரம்பிக்கும் பொய். அதானே வலா தஜஸ்ஸசு வலா தஹஸ்ஸசு வலா தஹாஸது. ஒட்டு கேட்காதீர்கள், துருவாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது. ஒட்டு கேட்கறது ஓரளவு எல்லாருக்கும் வழங்கிருச்சு. துருவுறதுனா என்ன? துருவுறதுனா துருவுற நீங்க நினைக்கிறீங்க. எல்லாத்தையும் அந்த புத்தி இருக்கும், நம்மள அறியாம இருக்கும். சிலவற்ற இருக்காது, பெரும்பாலான ஆள்கிட்ட துருவாங்க. எப்படி? ஒரு ஆள் ரோட்ல பாக்குறாரு, ஒரு ஆணோ 2 ஆண்டோ அல்ல 2 பெண்களோ எப்படினாலும் வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம் ஆரம்பிக்கும், நல்லா ஆரம்பிப்பாங்க. எப்படி இருக்கே? அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர். அதுக்கடுத்து அதுக்கு தேவையில்லாத எங்க கிளம்பியாச்சு ஆரம்பிப்பான். அவன் வெளியூருக்குன்னு சொல்லுவான். எந்த ஊருக்கு? வெளியூருக்குன்னு அவன் சொல்றான்னாலே எந்த ஊருன்னு சொல்ல விரும்பலன்னு அர்த்தம். அவன் ஏதோ ஒரு ரகசிய விஷயத்துக்கு போவான். ஒரு பெண் கூட்டு விஷயத்துக்கோ கல்யாண விஷயத்துக்கோ போய் ஒரு பெண்ணை மாப்பிள்ளை சேர்த்து வைக்கிறாங்க, முயற்சி பண்ணுவான். இவன் கேட்கான, இவன் சொன்னா தாலியா இருத்துருவான். படுவாவி, தாலியா இருக்கு இஸ்லாத்து கிடையாது. தாலியா இருக்கிறது சண்டை எடுத்து விடுறதுன்னு அர்த்தம். கணவன் மனைவிகளை பிரிக்கிறதுன்னு அர்த்தம். வந்துட்டான் இவன், எப்படி சொல்றது? இவன் பார்ப்பான், தென்காசி போறவன் மதுரை போறான். பொய்.
இவர் சொல்ல வைக்கிற படுவா இந்த துருவல்னால அவனுக்கு அவன் ஒரு பொய் சொல்ல வேண்டியது. அந்த பொய் குற்றம் இல்லைன்னு வைங்களேன். ஒண்ணு, எதுக்கு போறியா? துற விட மாட்டேன், எதுக்கு போறியா? அவன் ஒரு வேலையா போறேன். என்ன வேலை? போடா டே போடா, இதான் துருவுறது. இது மாதிரி 1000 இருக்கு. உதாரணத்துக்கு இது உனக்கு என்னடா இது? அவன் எங்க போனா உனக்கு என்ன? உனக்கு நஷ்ட லாபம் சம்பந்தப்பட்டதா? அது உன் சம்பந்தப்பட்டதா? வெளியூருக்கும் நீ கேட்டதே தப்பு. எங்க போறீங்க? சரி பரவாயில்ல, எங்க போறீங்க? வெளியூர் தூர விடு. அதெல்லாம் சொல்லியாச்சு இல்ல, பலேஸ்வரம் சொல்லியாச்சு இல்ல, அதுக்கு மேல என்ன? இதெல்லாம் ஷைத்தான் உள்ள உட்கார்ந்து ஆட்டுறான். நான் சொன்னேன், ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான், இன்னும் இறங்குவான் பாருங்க. ஒரு இறங்கு ஷைத்தான் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். 2 பெண்கள் சந்திப்பாங்க. அப்புறம் நல்ல இருக்கீங்களா, காட்சியாச்சா அப்படின்னு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் புறம் பேசுவாங்க. அவன் இப்படி பேசிட்டு 2 பொம்பளையும் நம்ம அடுத்த புறம் பேசிட்டு அஸ்தவில்லா. கடைசியில இது என்ன அஸ்தவில்லா? இந்த அஸ்தவில்லாவா எல்லாம் சொல்றான். இந்த மாதிரி அஸ்தவில்லாங்க எல்லாம் சொல்றான். ஆரம்பிக்கும் பொழுது அஸ்தகிஃபிருல்லா நிப்பாட்டுங்க. ஆரம்பிக்கும் பொழுது ஒருவர் இன்னொரு பற்றி புறம் பேசாதீர்கள். ஒருவர் இன்னொருவரின் செத்த பிணத்தை திம்பீர்களா? எவ்வளவு காட்டமான வசனம், எவ்வளவு அருவருப்பா பேசுறான்ல. அருவருப்புன்னு எடுத்துக்கிட்டா இஸ்லாத்துல ஒரு சில இதுதான் சொல்லப்படுது. அதுல முதல்ல இருக்கு, இன்னமல் முஷ்ரிக்குன நஜஸுன்னுட்டான்ல. இணை வைப்பவர்கள் நஜீஸ்கள், மலத்துக்கு சமம்ட்டான். அதுக்கு அடுத்த அருவருப்பு புறம் பேசுறது. செத்த பிணத்தை திங்கிறேன்னா என்னங்க? ஹலாலானது, உதாரணமா ஆடு தானா செத்து போச்சு, சாப்பிடக்கூடாது. தானா செத்தது மனுஷங்கரையை சாப்பிடலாமா? அது செத்த மனுஷனை. எவ்வளவு மோசத்தை விட மோசம், நாத்தத்தை விட நாத்தம். அவரவர் வீட்டில் நடவர பார்க்கலாம். சாப்பிட போய் உட்கார்றிய, செத்த பெருசாலி கிடக்கு, நீங்க சாப்பிட உட்கார்றிய. உட்காரும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கிறீ. அந்த நேரத்தில் பொண்டாட்டி வந்து, ஏங்க ஒரு விஷயம் தெரியுமா, புறத்தை ஆரம்பிக்கலாம். செத்த பெருசாலத்துக்கு வாயில இருந்துச்சு, அவன் சாப்பிடலாம் அப்படிங்க மாட்டான். அதான் அது செத்த பெருச்சாலிய புணத்தை தூக்கி வாயில வைக்கிறது ஜமாது. ஏன்? இந்த புறமா அடுத்து பொய் சொல்ல வச்சிடும், அபான சுமத்தை வச்சிடும், ஒட்டு கேட்க வச்சிடும். இந்த மாதிரி ஊருக்கு 2-4 பேர், ஒவ்வொரு 10 பேர் ஃப்ரெண்ட் இருந்தான்னு வைங்க, 2 பேர் இப்படி இருப்பான். அவனே சொல்லுவான், நைட்ல உட்காரும் பொழுது ஒவ்வொரு ஊர்லயும் ஃபித்னா பஜார்னு ஒண்ணு இருக்கும், பாத்திருக்கலாம். ஃபித்னா பஜார்னா ஒரே ஒரு சந்து, ஒரு வீடு, ஒரு ஓரம், ஒரு முக்கில் 10 பேர் உட்கார்ந்து பேசுவானா இல்லையா? எல்லா ஊர்லயும் இருக்கும். பெரும்பாலும் வெவ்வேறு பேர் வச்சிருப்பாங்க. மம்பளம் நாமுக்கு ஃபித்னா பஜார்ல ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி பேர் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து 4 பேர் 10 பேர் கூட இடமா இருக்கும். அந்த செய்தியை கொண்டு வர்றதுக்குன்னே ஒருத்தர் இருப்பான். இவன் தெருவில் வம்பளது, என்ன இன்னைக்கு நிறைய செய்தி வர்றா, போயிட்டு வர்றட்டு போவான். இப்படி எல்லாம் பிளான் பண்ணி நடக்கக்கூடிய இப்லீஸுடைய வேலை இதில் நடக்கும். அவரவருக்கு அனுபவத்தில் இருக்கும். பல பேர் இப்படி நடக்கும். அதனால நீங்கள் சாதாரண விஷயம் அல்ல புறம் பேசுறது, பொய் பேசுறது. இந்த பொய்யும் புறமும் இந்த இது ஒட்டு கேட்பது வந்து விட்டால் அடுத்து வருவது காழ்ப்புணர்ச்சி வந்துவிடும். அதே ரசூலுல்லாஹ் ஒட்டு கேட்காதீர்கள், துருவாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள். அதால காழ்ப்புணர்ச்சி. வேற எது காழ்ப்புணர்ச்சி? காழ்ப்புணர்ச்சி பொறாமையின் ஒட்டுமொத்த பொறாமை தான் காழ்ப்புணர்ச்சி. எப்பமாதான் அடுத்தவன் நல்ல இருக்க பிடிக்காது, கேடு கெட்ட புத்திங்க. நான் ஒரு ஹதீஸை சொல்றேன். இது எப்படியெல்லாம் நம்மை மாற்றிக்கொள்ளலாம் என்றால் முதல்ல துஆ அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், காழ்ப்புணர்ச்சி எங்களிடத்தில் இல்லாமல் ஆக்குவாயாக, ஷைத்தானின் தூண்டுதல்கள் எங்களிடத்தில் இல்லாமல் ஆக்குவாயாக, ஷைத்தான் எங்களில் வருவதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். எல்லோரும் எப்பொழுதும் கேட்க வேண்டிய துஆ. என்னைக்கா ஒருத்தரும் கேட்கறது இல்லை, ஒரு நாளும் நீங்க கேட்கணும், அவரவர் கேட்கணும். யா அல்லாஹ், காழ்ப்புணர்ச்சி எங்கள் மத்தியில், ஈமான் கொண்ட எங்கள் மத்தியில் வராமல் ஆக்கு. இந்த துஆ இருந்தா இதுவரை நம்ம ஜமாத்து உடைஞ்சு சீரழிஞ்சுத. எப்ப இருந்து? ஆக்குன்னு ஒரு ஜமாத் முதல்ல வச்சிருந்தவன் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ். ஆக்கு கமாலுதீன் தலைவரா, ஆக்குன்னு ஏக்கி வச்சு தலைவரா வந்து பிஜேபி இருந்தாரு, அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ். அதுக்கப்புறம் ஜாக்கு ஜேகேஹெச் கமாலுதீன் தலைவரா இருந்தாரு. ஒவ்வொரு இயக்கங்களும் உருவாவதற்கு காரணம் காழ்ப்புணர்ச்சி, கபடு சூது, பொறாமை, பிறரை நோண்டுவது, அவன் எப்படி இவன் இப்படி, எல்லாத்தையும் அது இருக்கும். இப்ப நான் ஒரு தலைப்பு பேசுறேன்ல, இதுல சில பேர் என்ன பேசுறதுதான்டா கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கணும். இது மோசமான புத்தி.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்த தப்பு பார்த்துட்டா உடனே மீட்டிங் போட்டுருவாங்க, எஞ்சி பேச ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு? உதாரணம், நான் ஒரு சப்ஜெக்ட் பேசுறேன், உங்கள்கிட்ட யார்கிட்ட அந்த தப்பு இருக்குமானால் திருத்திக் கொள்ள வேண்டும், இல்லையா அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். அது இல்லாம இருக்காது, என்கிட்ட கூட இருக்கும். சொல்லக்கூடிய என்கிட்ட நானே திருத்தணுமே. ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல தான், எங்க நெல்லை தென்காசி மாவட்டத்தில் 50,000 ரூபாய்க்கு ஆட்டுக்குட்டி வாங்குறான் 5 பேர் நாளைக்கு. எவ்வளோ? 50-60,000 ரூபாய்க்கு. இந்த ஊர்ல என்கிட்ட தான்ப்பா பெரிய ஆடு இருக்கணும். ஆட்டு வாங்கி அந்த ஆட்டுக்குட்டிக்கு கீரை இருக்கு, கீரை அவன் வயக்காடு பக்கத்துல ஒரு வயக்காடுலாம் கீரை இருக்கு, யாருக்கு தெரியாம களவான்ட்டு வர்றான் 50 ரூபாய் கீரையை. ஏண்டா 50,000 ரூபாய் அல்லாவுக்கா ஆடு கொடுக்க, நீ 5 ரூபாய் கீரையாட அவருக்கு கிடைக்காது, களவான்ட்டு வர்ற. ஓ ஈமா என்ன ஆச்சுடா, 50,000 ரூபாய் நீ ஆடு வாங்காட்ட போறல, திருடி இருக்கடா, உன் கையில வெட்டணும், ஆடு வாங்காட்ட ஒண்ணு இல்லையா இப்படின்னு பேசிட்டேன். தொழுக முடிஞ்சோன்னு சண்டை. என்ன பத்தி யாரோ இவற்றை போட்டு கொடுத்தது தெரியவே தெரியாது. அல்லாஹ் அக்பர். அப்ப அப்படி இருந்திருக்கான் பாருங்க மனித புத்தி. எவ்வளவு பெரிய வசதி படைத்தவனுக்கு கூட சின்ன விஷயத்துல ஒரு அற்ப புத்தி ஜாக்கிரதையா இருக்கு. இந்த அற்ப புத்தியை விட்டு காப்பாத்தினா நம்மளுக்கு வரும், நிறைய வரும். 1 லட்சம் ரூபா வந்து கஞ்சி காய்ச்சுவாங்க, 1 லட்சம் ரூபா. அவன் வரும்போது கஞ்சி காலியா இருக்கும், எனக்கே கஞ்சி இல்லையான்னு சண்டை ஓடிப்பான். 1.5 கொட்டா கஞ்சிக்கு. மனுஷனுக்கு அந்த புத்தி வந்துடும். அதனால இது நம்மளை அறியாமல், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. இதனால அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஏண்ட கேள், என் உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்கியா அல்லாஹ், எங்கள் மைத்தில் ஷைத்தான் வருவதை விட்டு காப்பாற்றியா அல்லாஹ், ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு காப்பாற்றியா அல்லாஹ், உன்னிடத்தில் இறை அச்சத்தை கேட்கிறேன். இருக்கா? அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப் வல் கினா. எவ்வளவு அருமையான துஆ. நேர்வழியை கேட்கிறேன் அல்லாஹ். அதான தொழுகையில் வருது, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அது கேட்டா பத்தாது, தொழுக முடியும்னு கேள். நேர்வழியை கேட்கிறேன், வத்துகா, பயத்தை உன் மீது நான் பயப்படணும், அது எனக்கு தான். தக்வாவை தாங்கறா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டது ரசூலுல்லாஹ், நம்மளுக்கு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஆல நம்மள்ட்ட மிஸ்ஸிங், காணா போச்சு. காணா போற எல்லா முசீபத்தும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நம்ம ஜமாத்துகள் உடைஞ்சது, சிக்கலானது, வம்பு வந்தது, எவ்வளவு பெரிய ஜமாத்தை உருவாகி நாசமா அப்பப்போ போத காரணம் இதுதான். அவரவர் அல்லாஹ்ட்ட கையேந்தணும். அல்லாஹ்ட்ட கையேந்திட்டு இருந்தா காழ்ப்புணர்ச்சி எட்டி பார்க்காது. நல்ல குணங்கள் வந்து விட்டால் தீய குணங்கள் ஒதுங்கிரும். நல்ல கொலஸ்ட்ரால், யாருன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் மாறுதுங்கிறான்ல, அதுக்கெல்லாம் பாடுபடுறப்பல கெட்ட கொலஸ்ட்ரால் போக்குறதுக்கு நல்ல கொலஸ்ட்ராலா சாப்பிட்டு நிக்கம்ல. அது இருந்தா கூட பிரச்சனை இல்லையா. கெட்ட கொலஸ்ட்ரால் என்ன செய்யும், நோய் எத்தனை சாவடிக்கும், அடிச்சுட்டு போகுது. கெட்ட குணம் நரகத்துல கொண்டு இல்லை தள்ளும். தாங்க முடியுமா நம்மளால? இவ்வளவு அமல் செஞ்சு நோம்பு முடிச்சு கஷ்டப்பட்டு அமல் செஞ்சு ஒரு சாதாரண இந்த கெட்ட குணத்தினால நம்ம அமல் நாசமா போடுமாங்க? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அவரவர் யோசிக்க. இது அடுத்த ஆளை பார்க்க என்ன இருக்கு. ஒரு ஊர்ல பீடியை பத்தி பேசினேன், பீடி தப்புன்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அங்கே ஒரு ஆள் சும்மா இருக்காம இன்னொரு ஆள் தட்டுறாரு. அவர் பீடி பிடிப்பார் ரோல் இருக்கு, இது உனக்குத்தான் யார, சரி சரிப்பா அப்படின்னு உட்காந்து. அப்புறம் அதே ஊர்ல நடந்த தாடியை பத்தி பேசினேன். இந்த தட்டான்ல அவர்கிட்ட தாடி இல்லை, பீடி குடிச்சோட தாடி இருக்கு, இது உனக்கு கேட்டாங்க. மார்க்கத்தை விலக இல்லையடா. அட ஒரு குற்றத்தை பத்தி தவறு என்று நான் சுட்டி காட்டினால் நானோ யாரோ அந்த குற்றம் இருக்குமானால், யா அல்லாஹ் என்னை அந்த குற்றத்தை காப்பாத்துன்னு கேளுங்க, முயற்சி எடுங்க. அந்த குற்றம் அவங்கள்ட்ட இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை காப்பாத்துறான்னு. இதுக்கு இப்படிதான் இஸ்லாம் காட்டி தருதே தவிர நபிகளார் எந்த குற்றத்தை பத்தி பேசவில்லை. நான் கேட்கிறேன், எல்லா தலைப்பையும் பேசிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா டாபிக்கும் பேசிருக்காங்களே. அதனால் அன்பிற்குரியவர்களே, இந்த பொய் என்பது, இந்த புறம் என்பது, இந்த ஒட்டு கேட்பது என்பது, அடுத்து கோல் சொல்வது, அதுவும் அதுல லிங்க் ஆயிரும். இந்த கோல் சொல்வதன் மூலமாக கூட ஒரு ஜவான் நாசமா போயிடும். கோல்னா என்ன? புறத்திற்கும் கோளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் அண்ணன் தம்பி தான். புறம் இருந்தா கோல் வரும், கோல் வந்தா புறம் இருக்கும், ரெண்டுலையும் ஜாயின் இருக்கும். ஆனா புறத்துக்கு கோளுக்கு என்ன வித்தியாசம்? புறம் என்று சொன்னால் ஒருவரை பற்றி குறை சொல்வது, அவன் குறைய போய் பேசுறது. கோல் என்று சொன்னால் கேட்ட குறைய சம்பந்தப்பட்டவன் போய் போட்டு கொடுக்கிறது. அப்படின்னா உதாரணமா நான் சொல்றேன், நம்ம ஜமாத்துல இவ்வளவு செலவாயிருக்கு,
உங்களால் ஏண்ட உதவிகளை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஜமாத் சொல்லுது. எல்லாரும் காசு போடுறீங்க. ஒரு ஆள் காசு எடுத்துட்டு வரல, போட மாட்டார், சும்மா இருக்க மாட்டான். 1000 ரூபாய் போட்டிருப்பான். பக்கத்தில் ஒரு ஆள் போட்டிருக்க மாட்டானையா, அவன்டார் 1 நம்பர் கஞ்சப்பைய, இது புறம். நீ போட்டுட்டீல, வாய முடிட்டு சும்மாற. அவன் போடலாங்கிறது இன்னொரு 2 கஞ்சப்பைய, இது புறம். கேட்டாவன் உன்னை கஞ்சன்னு சொல்றான், இது கோள். அது முறைதான் கோளுதான். என்ன அவன் லடாயி, என்ன பார்த்து யாரா கஞ்சன்னா, நீ கஞ்ச உங்க அப்ப கஞ்ச அப்படின்ட்டுருவான். மொத்த சமாதானம் நாசமா போயிடும். என்ன கஞ்சனையும் எப்படி சொல்லலாம்? அப்ப எவ்வளவு ஒரு நபி வழியை நீங்க ஃபாலோ பண்ணா நடந்தா எவ்வளவு பிரச்சனையை தீர்க்குதுன்னு பாருங்களேன். பல பிரச்சனைகள் எப்படி ஓர கட்டிடுறது இல்ல. அதுதான் நபிகள்லாம் இல்ல எதுக்குள் ஜன்னத்தை நம்பாமனாங்க. கோல் சொல்பவர்கள் சொர்க்கம் போக மாட்டார், நரகத்தை கொண்டு போய் போட்டிருப்பாங்க. ஏன் இது ஷைத்தான் உட்கார்ந்துட்டான், இறங்கிட்டான். அந்த ஷைத்தான் இறங்காம இருக்க நம்மளை ஒண்ணு செய்யணும்னா ஷைத்தான வேலை இல்லாம ஆக்கணும். அவுதுபில்லாஹி ஷைத்தான் இருந்துச்சுன்னு சொல்றோம்ல, எல்லாத்துக்கும் சொல்றோம். என்னென்ன இடைஞ்சா அவுதுபில்லாஹி ஹமஸாத் ஷயாத்தீன் ஐ யஹதுரூன், எங்களில் ஷைத்தான் வருவதை விட்டு. ஒவ்வொரு ஆளும் கேட்டு பாருங்க. அப்படி கேட்டு வாழ்க்கை வைங்க. 100% பிரச்சனை தொல்லை எல்லாம் ஓரம் கட்டிடும். ஜமாத் அழகா இருக்கும், குடும்பம் அழகா இருக்கும், புருஷ மட்டும் நல்லா இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனை வரும், அது பாதிக்காது, குடும்பத்தை நாசமாக்காது, கசப்பு வரதான் செய்யும். ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உச்சகட்டமான விஷயம். ஆயத்துல் முனாஃபிக், வஞ்சகனின் அடையாளம் என்ன? வஞ்சகன், துரோகி. வஞ்சகன் என்ன? துவேஷி. ஒட்டுமொத்த கெட்ட குணத்தும் உள்ளத்துல கிடக்கிறவன் யாரு? நம்மளை அறியாம கிடந்த அவ்வளவு விஷயத்தான் சொல்லி திருந்தோம். வஞ்சகன் என்றால் ஆயத்து முனாஃபிக், முனாஃபிக் கேள்விலாம் வந்த வஞ்சகன், நய வஞ்சகன் சொல்லுவாங்க. வஞ்சிப்பவன். வஞ்சிப்பவன் என்ன? பிறருடைய துன்பத்தில் இன்பம் காணும் மட்டமான சேடிஸ்டான மோசமான குணம். யாரு? முனாஃபிக். அவன்கிட்ட எப்படி இருப்பான்? இது அஹத்தத கதிப்ப, பேசினால் பொய் பேசுவான், பேசினால் பொய் பேசுவான். வைதா வாத அகலஃப, வாக்கு கொடுத்தால் மீறுவான். இதா துமின கான, நம்பினால் மோசம் செய்வான். 3மே பொய் தான், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த 3மே பொய். அதாவது பொய் டெவலப் ஆனா வாக்கு மீறுவான், அதுவும் பொய் தான். அந்த வாக்கு மீறுதல் டெவலப் ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ணுவான். அப்படின்னா உதாரணமா ஒரு 1000 ரூபாய் ஒன்ற ஒரு ஆள் கடன் வாங்குறான். அடுத்த வாரம் தர்றேன் சொல்லிடுறான், அடுத்த வாரம் தரமாட்டான், பொய்யா போகுது. வாக்கு மீறிட்டானா, வார்த்தை தராம போயிட்டானா, 1 மாசம் 2 மாதம் சென்று என்ன செய்வான்? 1 வருஷம் தருவான். இல்லை 1 வருஷம் அதான் தந்துட்ட இல்ல, வாக்கு மீற போதே இவன். ஒரு அவசரத்துக்கு 1000 ரூபாய், 1000 ரூபாய்னா பரவாயில்ல, 1 லட்சம் ரூபாய் வாங்குவான், 5 வருஷம் தருவான். அந்த 1 லட்சத்துக்கு அன்னைக்கு அவன் தங்க வாங்கினா இன்னைக்கு என்ன ஆகும்? 2 லட்சத்துக்கு விற்கலாம். இவருக்கு 1 லட்சம் லாஸ் அந்த மூதையினால. வாக்கு மீறி இழுத்தடிச்சு கொடுக்காம, இன்னும் சொல்ல போனால் பல லட்சங்கள் கெட்டு போகும். இதுல நான் இருக்கேன், ஒருத்தன்ட்ட 1 லட்சம் ரூபாய் கேட்க நம்பி தர்றாரு. எப்படி சொல்லி தர்றாரு? என்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கு, நாங்க 1 லட்சம், அடுத்த வாரம் நான் ஒரு இடம் வாங்கணும், அது 5 லட்சம் ரூபா அப்படின்னு 1 லட்சம் தந்துருங்கன்னு சொல்லி தர்றாரு. நான் எஸ்கேப் ஆயிட்டேன், 5 லட்சம் ரூபாய் இடம் வாங்க முடியாது போயிரு. 1 வருஷம் சென்று நான் 1 லட்சம் கொடுக்குறேன், அது 1 வருஷம் சென்று 2 வருஷம் அந்த இடம் 10 லட்சம் ஆயிரும். என்னால 5 லட்சம் அவனுக்கு லாஸ். சும்மாவா வாக்கு மீறது? எவ்வளவு பெரிய துரோகம் இது! அடுத்தவன் கிடைக்கக்கூடிய லாபத்தை கெடுக்கும் ஷாத்தான் நீ, ஷைத்தான். அதனால வாக்கு மீறக்கூடாது. அதுக்கடுத்து நம்பினால் மோசம் செய்வது, நம்பிக்கை மோசடி. என்ன? 1 வருஷம் சென்று கொடுக்கிறது, வாக்கு மீறது. 5 வருஷம் சென்று ரூபாய் கேட்பான்ல, என்னாச்சு என் பணம், என்னாச்சு? எந்த பணமா வாங்கினடா? எப்படா வாங்கின? ஏடா 1 வருஷம் நான் உன்னை பார்த்தே 10 வருஷம் படுவாய் போயில, கொடுமைக்கார பாவி, உன்னை பார்க்கவே இல்லைங்கிறான். துரோகி, முனாஃபிக். வாக்க மீறுவான், பொய் சொல்லுவான், நம்பிக்கை மோசம் பண்ணுவான். எங்கொண்டே விட்டுரு இந்த பொய்யை, புறம், காழ்ப்புணர்ச்சி எங்கொண்டே விடுது. இப்படி மோசமான டேஞ்சரான புத்திகள் இது. அதனால சொல்ல முஸ்லீம், நீ தொழுதா என்ன, நோம்பு பிடிச்சா என்ன, ஒரு முஸ்லீம் நீ சொல்லிக்கோ. முஸ்லீம் ஆனா யார சொல்ல? ஒரு முஸ்லீமா இருந்து முனாஃபிக்கா இருக்கலாமா? ஒரு வஞ்சகன் முஸ்லீமா இருக்க முடியுமா? ஒரு துரோகி, ஒரு வாக்கு மீறக்கூடியவன், பொய்யன்,
இத்தனை விஷயத்தை உள்ளடக்குவது போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். இது ஒரு வாசகம். இது உலக சமாதானத்துக்கு எழுத வேண்டிய வாசகம். இது உனக்கு ஈமான் இருக்குமானால் நல்லதை பேசு, வாயை திறந்தா நல்லதை பேசு, இல்லை என்றால் வாயை மூடு. முடிஞ்சு வச்ச இத்தனை தலைப்பு எல்லாம் உள்ள வந்துருச்ச. நான் வாயை திறந்தா நன்மையை பேசுவேன், குர்ஆன பேசுவேன், ஹதீஸ பேசுவேன், பிறருக்கு நல்லதைத்தான் பேசுவேன். அதான இஸ்லாம். அத்தீனு நசீஹா. பிறர் நல்ல நாடுவது இஸ்லாம். நான் வாயை திறந்தா நல்லதை பேசுவேன், இல்லைன்னா வாயை மூடிடும். சில பேரு தெரிஞ்சே குழியில விழுவாங்க, பார்த்திருக்கீங்களா? என்ன அவனே சொல்லுவான், நான் வாயை திறந்தாலே வம்பு வந்துடுவேன், திறக்காதரா அப்படிங்க சொல்லலாம். ஏன் திறக்கிற? அது மட்டுமல்ல, நான் யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லிஅஹீஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. அது அதை விட ஒரு மேல. உனக்கு ஈமான் இருக்குமானால் தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பு. என்னை பத்தி யாராவது பொறாமப்பட்டா எனக்கு பிடிக்குமா? பிடிக்காது, நீ பொறாமப்படாத. என்னை பத்தி ஒருத்தர் புறம் பேசுற கோவம் வரும்ல, நீ புறம் பேசாத. என்னை பத்தி ஒரு காழ்ப்புணர்ச்சி, என்னை பத்தி கோல் சொல்றான், என் குடும்பத்தை பத்தி கெடுக்க நிக்கிறான், பிடிக்காது இல்ல, நீ கெடுக்காத. உன்னை பத்தி புறம் சில பேர் சொல்லுவான், புறம் பேசுறது இல்ல, இருக்கிற சொன்ன இல்லாத சொன்னா இவன் திருந்தவே மாட்டான். வச்சுக்கிறது புறம் பேசாதன்னு சொன்னா புறம் இருக்கிறதா, இல்லாது கிடையாது. இருக்கிறதான் சொன்ன இல்லாத சொன்னா உங்க அக்காட்ட இருந்தா சொல்லுவியா? உங்க வீட்டுல உன் தம்பிட்ட, உங்க அம்மாட்ட, உன் தாயிட்ட, உன்கிட்ட, உன் குடும்பத்தை இருந்தா சொல்லுவியாடா? அப்படி கேட்குது இஸ்லாம். டைரக்டா கேட்கல. உன் வீட்டுல ஒரு குறை இருந்தா மூடி மறைக்குவேன், அடுத்த குறை இருந்தா தூக்கி பரப்புவேன். என்ன புத்திரா இதுக்கு ரசூல் சொல்லாரு? என்ன புத்தி? ஷைத்தான் உட்கார்ந்து ஆட்டம். அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கண்ணால் பார்க்காதை சொல்வது பயங்கரமா குற்றம். அதுபோல லா யதுகுலுல் ஜன்னத்த நம்மா. டைம் ஆயிடுச்சு, அதனால சொல்லி லாஸ்டா சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த விஷயத்தில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பிரார்த்தனைகள். தினமும் யா அல்லாஹ் இறையச்சத்தை கேட்கிறேன், நல்ல குணத்தை கேட்கிறேன், ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், எங்கள் உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஆக்குவாயாக, எங்கள் மத்தியில் ஷைத்தான் வரது விட்டு காப்பாற்றுவாயாக என்றெல்லாம் கேட்டிருக்காங்க. எங்க கொண்டே விடும் தெரியுமா? கடைசியில இந்த விஷயம், எந்த விஷயம்? பொய் பேசுறது, புறம் பேசுறது, காழ்ப்புணர்ச்சியா இருக்கிறது, ஒட்டு கேட்கறது எங்க கொண்டே விடும்? அவதூறுல ஒன்றே விடும். அபாண்டத்துல ஆயிஷா நாய் மீது அவதூறு நடந்ததா? இவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிகழ்வு. அது மதீனா ஸ்தம்பிச்சு போச்சாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஒழுக்கம் கெட்ட ஒரு பெண்ணை பற்றி பேசினாலும் அவ ஏத்துக்க மாட்டான். ஓரளவு கரெக்டா இருக்கிற பொம்பளை பேசலாம், அதுவும் அன்னை ஆயிஷாவை பேசலாம். உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் தாய், உம்மஹாத்துல் முஃமினீன் அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கெல்லாம் அம்மான்டான். என் தாய் எனக்கு தாய், உங்கள் தாய் உங்களுக்கு தாய். நம்ம எல்லோருக்கும் தாய் யாரு? 200 கோடி முஸ்லிம்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கான். ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து வந்த எத்தனை கோடி முஸ்லிம்களோ, உலகம் அழிவரை எத்தனை கோடி கோடி முஸ்லிம்கள் வரப்போறானோ, இத்தனை முஸ்லிம்களுக்கும் தாய் என்னை ஆயிஷா. அவர்கள் மீது அபாண்டம் சுமத்தக்கூடிய அளவுக்கு ஷைத்தான் செஞ்சுட்டானே. என்ன காரணம்? இந்த புறம் பேசுறது, காழ்ப்புணர்ச்சி, பொறாம, இந்த புத்தி வந்துருது இல்ல. இந்த ஆயிஷாவின் மீது அந்த செய்தி அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது நல்லெண்ணம் வைத்திருக்க வேண்டும். ஆயிஷாவா? அப்படி இருக்கவே இருக்காது என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். பயங்கரமான அபாண்டமாக இருக்கிறது. என்னடா சொல்றீங்க? ஆயிஷாவோட அப்படி செய்ய மாட்டாங்க என்றல்லவா நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். சர்வ சாதாரணமா சொல்றீங்க, பேசுறீங்க. அல்லாஹ் சொல்றான், ஒருவர் மாற்றி ஒருவராக சர்வ சாதாரண நீங்க பேசுறீங்களா? அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான குற்றம் அது. இஃப்கு முபீன், இஃப்குன் அலீம். தெளிவான பாவம், தெளிவான அபாண்டம் என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். ஏன் சொல்லல? ஷைத்தான் உட்கார்ந்து ஆடினான். அதுக்கு பிறகு சஹாபாக்கள் திருந்துறாங்க. அது வேற சமாச்சாரம். இது போல நடக்கும், போய் நடக்கும், புற நடக்கும், கால்வழி நடக்கும். துஆ கேளுங்க, பெருசா பாதிக்காது. அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்திடுவான். காழ்ப்புணர்ச்சி வராது. எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் காழ்ப்புணர்ச்சி உங்கள்ட்ட இல்லைன்னு வைங்களேன், குறையெல்லாம் பெருசா கடந்து மாட்டோம். குறை இல்லாத மனுஷன் கிடையாது. நான் கேட்கிறேன், உங்க குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன குறை இருக்கும், தம்பிட்டா, அண்ணன்டா, அக்கால்ட்ட சகிச்சுக்கிறோம்ல. ஏன்? குடும்பம் சின்னாபின்னம் ஆயிடக்கூடாது. அதுதான் ஜமாத்திலையும் பார்க்கணும். ஜமாத்து சின்னாபின்னம் ஆயிரம் வேண்டாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல சின்னாபின்னம் நம்பிக்கை குற்றம் கிடையாது. நம்மளால் ஜமாத் நாசமாகக்கூடாது, அப்படி பார்க்கணும்.
ஜமாத் இயற்கையிலே நாசமாகுது, நம்ம முடிஞ்ச முடியாது. என்ன கடந்த கால மக்களுடைய தப்புனால் நாடகம், அது நம்ம குற்றம் கிடையாது. ஆனால் என்னால் இந்த ஜமாத் நாசமாக கூட அப்படி ஒவ்வொரு ஆள் நினைக்கணும். என்னால் என் குடும்பம் வீணா போகக்கூடாது அப்படி நினைக்கல. வீட்டில் இருக்கக்கூட குறைய மறைக்கிறீங்கல்ல, சகிச்சுக்கிறீங்கல்ல, சகிச்சுக்க. அதுதானே ஈமான், அதுதானே இஸ்லாம், அதுதானே பிறர் நல்ல நாடுகள். அதுதானே உங்களுக்கு நல்லது நாடுனா உங்க மேல எப்படி எனக்கு காழ்ப்புணர்ச்சி வரும். கடைசியாக ஒரு துவா செஞ்சிருங்க. தனிமையில் இருந்து கொண்டு உன் சகோதரனுக்கா துவா செய். இது ஹதீஸ். சகோதரிக்கா துவா செய். ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. துவா செய்ய அப்படின்னு எல்லாரும் எல்லாத்தையும் கையை கொடுத்துட்டு போவாங்க. யாராவது துவா செஞ்சிருக்கீங்களா? லட்சத்துல ஒண்ணு வேண்டாம் நடக்கலாம். கஷ்ட காலம்னு ஒருத்தன் வந்து சொல்றான், அடிக்கு மேல அடியா இருக்குன்னு சொல்றான், பெரிய பாதிப்பு வந்து சொல்றான், துவா செய்யுங்கிறான். உள்ளுக்குள்ள துவா செய்யறேன்னு சொல்லிட்டு வேணும் என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா, இதை கெட்டக்கூடாது. துவா செய். எப்படி துவா செய்யுங்க? தனியா இருந்துகிட்டு, யா அல்லாஹ் இந்த சகோதரி அல்லது இந்த சகோதரன் இவ்வளவு பெரிய கஷ்டம்னு சொல்ற, தனியே இருக்கணுமாமா, அந்த கஷ்டத்தை அவருக்கு நீ போக்குவாயா ரப்பே, அந்த துன்பம் இல்லாமல் ஆக்குவாயா ரப்பே என்று நீங்கள் கேட்டால் மலக்குகள் உங்களுக்கு கேட்பார்கள் நபிகள் நாயகம். இதுதான் உச்சங்கிறது. இதை விட ஒரு சைக்காலஜி எதுவும் கிடையாது. உங்களுக்கா நான் துவா கேட்கிறேன், மலக்கு எனக்கு துவா கேட்பாரு அர்த்தம், மலக்கள் எனக்கு என்ன துவா செய்ய வச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் அப்படி செய்வீங்கல்ல. உதாரணமா எனக்காக நீங்க கேட்கறீங்க, அல்ல உங்களுக்காக நான் கேட்கிறேன், யா அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கொடு. கேட்கும் போது அடுத்த வினாடி என் அக்கௌண்ட்ல 10 லட்சம் விழுந்தா, யா அல்லாஹ் 50 லட்சம் கொடு. யா அல்லாஹ் ஒரு கேட்பல உழுது இல்லை அக்கௌண்ட்ல. உலக துட்டோனா சில அடுத்த ஆள் கேட்ப பொறாம இல்லாம எனக்கு உழுத, உனக்கு ஒண்ணு உழும் பொழுது எனக்கு உழுது அந்த லாபம் கிடைக்கல. நன்மையில கேட்டா என்ன? அந்த கஷ்டம் உன்னுடைய குடும்பம் நல்லா இருக்குன்னு நான் நினைச்சா என் குடும்பம் நல்லா இருக்கும், அதான அர்த்தம் இருக்கு. உங்க புள்ள நல்லா இருக்குன்னு நினைச்சா என் புள்ள நல்லா இருப்பான். இதை விட வேற என்ன இருக்கு? காழ்ப்புணர்ச்சி ஆற்றுவதற்கு துவாக்களும் இந்த நபியினுடைய வழிகளும் நம்முடைய காழ்ப்புணர்ச்சிகளை, கபடுசுதல்களை, பொறாமைகளை, கோல் சொல்வதை, ஒட்டு கேட்பதை நீக்குவதற்கு சிறந்த வழிமுறை என்பதை தெரிந்து அதுபோல் நாம் நடப்பதற்கு அந்த ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.